ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சேரீகள்லாம் வந்து அந்த முந்தியில் ஓர அடிக்கிறத விட முடிச்சு போட்டு அந்த குஞ்சம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. முக்கியமாக கொஞ்சம் பட்டு சேரீ மாதிரி நல்ல சேரீக்கெலாம் வந்து குஞ்சம் போட்டு கட்டும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இதை நம்ம கடையில் கொடுத்து செய்யும்போது கண்டிப்பாக 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து இந்த முடி நம்ம வீட்டிலையே போட்டுடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நூல் பிரித்து விடணுமோ அந்த பார்டர் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் திக்கான பார்ட் இருக்கும் பார்டரில், அந்த இடத்த இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து தனித்தனியாக ஈஸியாக வந்துடுங்க. அதாவது அந்த கட் பண்ண சின்ன பாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிற நூலை வந்து ஈஸியாக இப்படி எடுத்து விட்டுடலாம். இதே போலவே 2 சைடும் கட் பண்ணிக்கணுங்க. இன்னொரு முனையிலையும் இதே மாதிரி கொஞ்சமாக வந்து நீளம் மட்டும் கரெக்டாக அந்த பார்டர் அளவுக்கு கலந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு இப்படி தனியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. 2 பக்கமே கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சிக்கே விலகாதுங்க. நீங்கள் சென்டராக இருந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், அழகாக அப்படியே அந்த நூல் வந்து சிக்கில்லாமல் உருகி உருகி வந்துடும். நிறைய பேருக்கு இது உருகி எடுக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ட்ரிம்மர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாலாம் கட் பண்ணி எடுப்பாங்க. அப்படி எப்போவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளத்துக்கு பிரித்து விடணுமோ அந்த நீளத்தை ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சி உருகும்போது ஈஸியாக வந்துடும். 2 சைடுமே இந்த பார்டர் இருக்கிற இடத்துல கட் பண்ணி விட்டு உருகி எடுத்துக்குங்க. அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னாலே நூல் வந்து சிக்கில்லாமல் வருங்க. ஓரத்தில் எடுக்கிறத விட இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சாரீ ஃபுல்லாகவே அப்படி உருகி வந்துடும். சென்டர் இருந்து அப்படி ஒவ்வொரு நூலை அப்படி விரலில் எடுத்து விட்டு பிடிச்சி இழுக்கணுங்க. 2 சைடும் பார்டர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் வந்து உருகிறது ஈஸியாக இருக்கும். சிக்கே விழுகாது, அழகாக நமக்கு உரிக்க வரும். இப்போ இதே போலவே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இப்படி உருகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வந்து உங்களுக்கு அந்த முடி போடுறதுக்கான நூல் கிடச்சிருங்க. சீப் வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுக்கணும். அதே மாதிரி புடவை மேலே நல்ல ஒரு வெயிட் கொடுத்துக்கணும். நான் சம்படமும் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுருக்கேன். முக்கியமான டிப்ஸே இதுதாங்க. இப்படி முடிச்சு போடும்போது அது இந்த மாதிரி டிஷ்யூ சரியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப அந்த நூல் வந்து மடமடப்பாக இருக்கும். உங்களுக்கு முடிச்சு போடவே வராது. சில்லு சில்லாக வந்து அந்த நூலெல்லாம் மேலே வந்துடும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக அதை அமுந்து போயிடுங்க. சில்லு சில்லாக மேலே தூக்கிட்டு வராது. முடிச்சு போடவும் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு நார்மல் முடிச்சு தாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து டேப் வச்சுலாம் அளக்கணும், இல்லை ஸ்கேல் வச்சு அளந்து எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. கையிலேயே வந்து அந்த 1 இன்ச் அளவுக்கு அந்த முதல் கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து கீழ்ப்பக்கமாக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீவி கூட சீப்பை மேலே வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு பறந்து வராது. தண்ணி தொட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அமுந்து இருக்குங்க. நூல் வந்து ஈஸியாக முடிச்சு போட வரும். நிறைய பேருக்கு வந்து முடிச்சே போட்டாலும் சில்லு சில்லாக வந்து பாதி நூல் முடிச்சில் விழுந்திருக்கும், பாதி நூல் வந்து முடிச்சுக்கே வராது. அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு தேய்க்கும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. அந்த சில்லு சில்லாக வந்து நூல் வந்து தூக்கிட்டு வராது. முடிச்சு போடவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. மெயினாக இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கிற நூல் இருக்கும் இல்லைங்களா, டிஷ்யூ சாரீ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் மடமடப்பாக இருக்கிற நூல், அந்த இதுக்கெல்லாம் வந்து முடிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி தண்ணி தொட்டு முடிச்சு போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த நூலை 2ஆக பிரித்து இப்படி டைட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ நல்லா டைட் ஆகிருங்க. கடைசியாக இந்த மாதிரி கீழ் பக்கம் இருக்கிற அந்த குஞ்சத்தையும் சீவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நார்மல் முடிச்சு போடுறது சாரீ குச்சி வந்து நீங்கள் வீட்லேயே ஈஸியாக போட்டுடலாங்க. ஏதாவது பீட்ஸ்லாம் கலந்து கோர்க்கிறதுனா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கூட நீங்கள் வந்து நல்லா டிசைன் பண்ணி வந்து சாரீ முடி போடணும் அப்படின்னா கடையில் கொடுத்துக்கலாங்க. மற்றபடி நீங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சு போட்டால் போதுன்னா 5 நிமிஷம் போதுங்க. ஈஸியாக உருகி எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அழகாக வேலையை முடிச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.